மினாசான் கொனிச்சிவா. ஹாய் கைஸ். நம்ம இதுக்கு முன்னாடி 3 செட்டு பார்த்துட்டோம். 15 கேரக்டர்ஸ் நமக்கு தெரியும். தக்குத்தைனோட சேர்த்து எக்ஸ்ட்ரா சவுண்டிங்லாம் நமக்கு தெரியும். இப்போ 4th கேரக்டர் செட் பார்க்க போகிறோம். இது தாவரிசை. இந்த தாவரிசையில் பார்த்தீங்கன்னா செகண்டும் தேர்டும் தாவோட சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா சாவரிசை. அதில் என்னதான் ஷீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அது சாவரிசோட ஒட்டி வந்துச்சு. இந்த சீயும் சூ ரெண்டாவது எழுத்தும் நான் சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் தேர்ட் கேரக்டர்ஸ் இங்கே ஒத்து வராமல் இருக்கும். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்க. இப்போ அந்த ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு கேரக்டர் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தா, ரெண்டாவது சி, மூணாவது இது தமிழில் எப்படி லா இருக்கோ சிறப்பு லகரம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இது ஒன்று சிறப்பாக இருக்குது. நம்ம சுனாமி அப்படின்னு சொல்லணும் இல்லையா, டிஎஸ்யூ சுனாமி, அதாவது சு இதை ஃபஸ்ட்டு இனிஷியலாக சொல்கிறது இட்டு சூவையும் சேர்த்து சொல்லுங்கள். இட்ஸுன்னு அதுக்கப்புறம் சு வந்துடும் ஈஸியாக. அதுக்கு அடுத்தது தே தோ. ஓகேங்களா? ஸோ தா சி சு தே தோ. அதுக்கு தக்குத்தைன் வச்சோம்னு பார்த்தீங்கன்னா தா ஜி ஜூ தே தோ. ஓகேங்களா? இந்த சீயை ஜீன்னு சொல்கிறதாகட்டும், சூவை ஜூன்னு சொல்கிறதாகட்டும் இனிஷியலாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் நம்ம நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணால் சிம்பிளாக போயிடும். ஸோ ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு எழுத்தாக உங்களுக்கு சொல்கிறேன். தா சி ஜூ தே தோ, தா ஜி ஜூ தே தோ. ஓகேங்களா? இதில் நம்மளோட 4 வரிசையுமே காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆ வரிசை, ஆ இ உ ஏ ஓ. ரெண்டாவது கா வரிசை, கா கி கு கே கோ. மூணாவது சா வரிசை, சா ஷி சு சே சோ. இப்போ நம்ம புதுசாக கற்றுக்க போகிற தா வரிசை, தா சி சு தே தோ. இந்த இட்ஸு மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் ரொம்ப சிம்பிள். வாங்க ஒரு லெட்டர்ஸாக பார்க்க போகலாம். வாங்க ஃபஸ்ட்டு கேரக்டரான தா பார்க்கலாம். இதுக்கு 4 ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன். ரெண்டாவது ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா டீ மாதிரி வந்துடும். ஆனால் இந்த லெஃப்ட்டை ஒட்டி போடணும். மூணாவது ஸ்ட்ரோக் நாலாவது சிம்பிள். நம்ம கோ போட்டோம் இல்லையா, அதை சின்னதாக இங்கே போட்டு விட்டுறணும். அவ்வளோதான் கோ. சரிங்களா? இதுதான் தா. சாதாரணமாக லைனும் போடலாம். பட் யூஸ்வலாக கோ தான் கரெக்டானது. ஓகேங்களா? ஸோ அதே தான் தக்குத்தைனோட போடுறோம். இப்போ தக்குதைன் போட்டுட்டோம்னா தா 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 தா. சிம்பிள். ஓகே, அடுத்த கேரக்டருக்கு போகலாம். ரொம்ப சிம்பிள். இது 2 ஸ்ட்ரோக்கு தான். ஜஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் லைனு 5 போடுற மாதிரி. மேலே 5 போடும்போது அதுக்கு மேலே ஹரிசாண்டல் லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவில் இப்படி போடும். சரி, இது பார்த்தீங்கன்னா சாவோட மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ தக்குத்தைனோட சேர்த்து போட்டுடலாம். இது ஜி, சி ஜி, சி ஜி. சிம்பிள். வாங்க தேர்ட் கேரக்டருக்கு போவோம். இது ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கோட ரொம்ப சிம்பிள். மேலே இப்படி ஆரம்பித்து கீழே இப்படி முடிப்போம். அவ்வளோதான். ஸோ இது மேலே ஆரம்பித்து இப்படி கீழே முடிச்சுட்டு மேலே 2 கோடு போடுவோம். ஓகேங்களா? ஸோ இது இது சு, இது ஜூ, சு ஜூ, சு ஜூ. இது ஒரு ஸ்பெஷல்னு சொன்னேன் இல்லையா? என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெய் எழுத்தெல்லாம் இருக்கு இல்லையா தமிழில், அது மாதிரி எங்கெங்கெல்லாம் மெய் எழுத்து வேணுமோ அதை இதை சின்னதாக எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இவ்வளோ பெருசு எழுதணும்னா அதில் பாதி அளவு இப்படி சின்னதாக எழுதுவாங்க. இதை சீசாய், சின்னதுன்னா ஜாப்பனீஸில் சீசாய்ன்னு சொல்லுவாங்க. சீசாய் சூன்னு சொல்லுவாங்க. அது அந்த மெய் எழுத்துக்களுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது அங்கே நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சுட்டு எப்படின்னா இப்போது சான்னு ஒரு வார்த்தை எழுத்து வருதுன்னா அந்த எழுத்துக்கு முன்னாடி இதை போட்டோம்னா இச்சா அப்படின்னு படிக்கணும். ஓகேங்களா? ஸோ எந்த எழுத்து வருதோ அதுக்கு முன்னாடி போட்டுட்டு இதை போட்டுட்டாங்கன்னா அதோட மெய் எழுத்தாக நம்ம சொல்லணும். அதை போட்டு இப்போ ரொம்ப குழப்பிக்க வேணாம். இது இப்படி ஒன்று இருக்குதுன்னு மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. சாய் சூன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? மற்றபடிக்கு ஜூவை இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததும் ஒரே ஒரு ஸ்ட்ரோக் தான்.
இது வந்துட்டு அந்த நாயோட வால் மாதிரி இருக்குது, இப்படி போடணும். இது பார்த்தா வால் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்துட்டு டெய்ல்னு இங்கிலீஷ் சொல்லி அதை யூஸ்வலாக அதை சொல்லிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து தே, ஒரே ஸ்ட்ரோக் ஆர்டர் தான். அதே வந்துட்டு தக்குத்தைன் வந்து இது கீழே இப்படி போடணும். ஓகேங்களா? போட்டால் தே. ஓகேங்களா? தே 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 தே. சிம்பிள். அடுத்தது வந்து 2 ஸ்ட்ரோக்கு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி ஒரு கோடு வரும். ஓகேங்களா? 2வது ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போட்டு இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ தோ வந்துட்டு இப்படி போட்டு இப்படி போட்டால் தோ. தோ வந்துட்டு அது கூட தக்குத்தைன் சேர்க்கணும். தக்குத்தைன். ஓகேங்களா? ஸோ தோ 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 தோ. சிம்பிள். முடிஞ்சு போச்சுங்களா? ஸோ இவ்வளவு தான் இந்த 4th கேரக்டர் செட். இது வந்து ரொம்ப சிம்பிள். தா சி சு தே தோ, தா ஜி ஜு தே தோ. ஓகேங்களா? ஸோ இதை வந்து திரும்ப திரும்ப ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்தும் எழுதி பார்த்தும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் சி சைட் சு மட்டும் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம யூசேஜ் அப்புறமா பார்த்துக்கலாம். அரிகத்தோ குசாய்மாஸ்.